வணக்கம். ஓம் சக்தி நாகசக்தி. நமது நாகபுரத்தில் வீட்டில் சுயம்பு நாகலட்சுமி வராகி அம்மனோட தேய்பிறை பஞ்சமி வர்ற 26/6/2024 புதன்கிழமை அன்னைக்கு பஞ்சமியோட திருநாள். நம்ம நாகலட்சுமி வராகியோட அம்மாவோட அருள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு அவங்க எங்கேயோ இருந்து நினைக்கிற அந்த வேண்டுதலை இங்கே நம்ம அம்மாவோட அவதாரம் நம்ம நாகச்சந்திர அம்மாவோட வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டுதல் கடிதம் எழுதி எல்லாரோடைய வேண்டுதலையும் இங்கேருந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க. இது உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு பெரிய அதிசயம். நமக்காக இறையோட தூதராக அம்மா இருந்து எல்லா பிள்ளைகளும் எங்கே இருந்தாலும் இங்கே வர முடிஞ்சாலும் வர முடியாட்டியும் அம்மாவை நினச்சி எங்கேருந்து அவங்க உருகி அது உள்ள மாற கேட்குறாங்களோ அதோட பலன் பெறணும் அப்படின்னு அந்த வராகி அம்மாவோட அவதாரத்தில் இப்படி ஒரு அவதாரமாக இந்த இடத்துல இருந்து அம்மா மக்களுக்கு அருள் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் செய்திகள் எல்லா பக்தர்களும் அம்மாவோட பலன் பெற்ற எல்லா நல்ல உள்ளங்களும் அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கும்போது அவ்வளோ ஒரு மெய்சிலிர்ப்பாக இருக்குது. அம்மாவுக்கு நம்மளும் பல கோடி நன்றிகள் சொன்னாலும் ஈடு இணையாகாத அளவுக்கு அம்மாவோட அருளும் ஆற்றலும் அவ்வளவு மக்களுக்கு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அம்மா இங்கே ஒளி வடிவாகவும் இன்னும் பல ரூபங்களாக இங்கே காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தன்னை வெளிப்பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் நிறையா மக்களுக்கு அந்த அருள் போய் கண்டிப்பாக சென்று அடையும். இன்னும் நிறையா பலன் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வர்ற பஞ்சமிக்கு ஏன் அம்மா வரலையே யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த கோயிலில் நிறையா தொண்டு உள்ளங்கள் இருக்காங்க. அதில் நானும் ஒரு தொண்டு உள்ளமாக உங்கள் அம்மா சேனல் நிறையா பேர் பார்த்துட்ருப்பீங்க. இன்னும் புதுசாக நிறையா பேர் பார்ப்பீங்க. அதில் நானும் ஒருவனா இங்கே தொண்டு செய்கிற உள்ளமாக உங்கள்கிட்ட அறிமுகமாகிக்கிறேன். என்னென்னா நிறையா விஷயங்கள் அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு நிறையா செய்யணும் அப்படின்றது. அதில் ஒரு சிலரோட செயல்பாடுகள் அம்மாவுக்கு சங்கடப்படுத்தினாலும் அதை புறக்கணிச்சிட்டு மற்றபடியாக எத்தனையோ உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நம்மளோட அந்த உண்மையான பிரார்த்தனை அவங்களுக்கு போய் பலனை கொடுக்கணும் அப்படின்னு அம்மா செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற பரபரப்பு சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்கிற வேலையோட நெருக்கடியும் அந்த அளவில் எல்லாருமே அவங்களுக்கானதை பார்த்துட்டு போகும்போது அம்மா எவ்வளவோ தானங்கள் தர்மங்கள் கோயில் குளங்கள் ஆன்மீக யாத்திரைகள் இதுகெல்லாம் பயணப்பட்டுக்கிட்டும் கூட இந்த எங்கேயோ இருந்து வர முடியாத மக்களுக்கும் அந்த வேண்டுதல்களில் வெறும் வேண்டுதலாக எழுதி அனுப்புறது மட்டும் விஷயம் இல்லாமல் அதை எப்படி வெற்றி அடைஞ்சு அந்த பலனை பெறுறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பதிவுகள் அவ்வளவு பதிவுகள் வேண்டுதல் கடிதம் வச்ச எல்லாருக்குமே அந்த வெற்றியானது கிடச்சிக்கிட்டு இருக்குத இந்த இன்றைக்கி ஊடக வழியாகவும் நம்ம இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வழியாக நம்மக்கிட்ட வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறையா பேர் வீடியோவே போடுறேன் அப்படின்னு இருக்காங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட அந்த நன்றியை மட்டும் சொல்கிற விதங்களாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் நம்ம வராகி அம்மாவுக்கும் நம்மளை வழி நடத்துகிற நாகச்சந்திர அம்மாவுக்கும் கோடான கூடிய நன்றிகளை அவங்களுக்கு தெரிவிக்கணும். கண்டிப்பாக உங்கள் எல்லார் சார்பிலையும் நானும் பெரிய நன்றி சொல்கிறேன். இப்போ வர்ற 26ஆம் தேய்பிறை பஞ்சமி வருது. அதனால் வேண்டுதல் கடிதம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக எழுதுங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே அம்மா பல முறை நிறையா வீடியோக்களில் சொல்லியிருப்பாங்க. அதில் குறிப்பாக என்னென்னா நமக்காக சேவை செய்கிறவங்களை நம்ம இன்னும் ஊக்கப்படுத்தணும். நானும் உங்களை மாதிரி ஒருவனாக நின்று அந்த சேனலை பார்க்குறேன். அதில் என்ன வேண்டுதல் கடிதம் எழுதுகிற போது எவ்வளவோ குறைகளாகவும் நன்றிகளாகவும் நம்ம அம்மாகிட்ட தெரியப்படுத்துகிற அம்மா எத்தனையோ வீடியோக்கள் நம்மளை மக்களை வழி நடத்துறதுக்கும் பக்தர்களை வழி நடத்துறதுக்கும் போடுறாங்க. நம்ம உண்மையாக சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க அம்மாவை தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறவங்க அந்த வீடியோக்களை முழுமையாக பார்க்கலன்ற சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கேள்விகள் கேட்குறது மட்டுமே ஒரு முறையாக வச்சுருக்காங்களே தவிர வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் இல்லை அந்த வீடியோவுக்கு ஒரு கருத்து தெரிவித்தோம். அம்மா நாங்கள் உங்கள் வீடியோவை நான் பார்த்தேம்மா, நீங்கள் தானம் பண்ணுற விஷயங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது,
நன்றிம்மா, ஏதோ ஒரு வார்த்தைகள் எப்படி வேணாலும் எழுதலாம். அந்த வீடியோவை நம்ம முழுமையாக பார்த்துருந்தாவோ உணர்ந்திருந்தாவோ இல்லை நம்ம ரூபத்தில் அம்மா தானம் செய்கிறாங்க அப்படின்னு கூட ஒரு பெருந்தன்மையில் நினச்சா கூட, இல்லை ஒரு மனித ரூபத்தில் ஒரு வாழ்த்தணும் அப்படின்னு செயலாக இருந்தால் கூட அதை செய்யலாம். அது பெரும்பாலான 90% மக்கள் அம்மாவுக்கு உண்மையாக பிள்ளையாக இருக்கிறவங்க கூட செய்கிறதில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சில நபர்கள் மட்டுமே தான் அதை ரொம்ப அம்மாவை கெட்டியாக பிடிச்சி அம்மா எந்த வீடியோ போட்டாலும் அவங்களுக்கு அந்த வாழ்த்து சொல்கிறதும் நன்றி தெரிவிக்கிறதும் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கான ஒரு சுயநலம் அந்த இடத்துல ஏற்படுது இல்லையா? எப்படி நம்மளுக்கு வேண்டுதல் கடிதம் வைக்கணும் அப்படின்ற போது மட்டும் அது எப்போ அந்த வீடியோ வருது, அந்த வீடியோவுக்கு உடனே நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம், கடிதத்தை இது பண்ணுறோம். அதில் ஒரு காணிக்கைன்னு வைக்கிறத கூட அதை முறையாக செய்கிறதில்ல. அம்மா ஒவ்வொரு தடவையும் அன்னதானம் பண்ணுற போது நிறையா செலவுகள் பண்ணி எந்த ஊர்லனாலும் போய் அன்னதானம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வராய்க்காக ஒரு பூச்சைக்காக ஒரு காணிக்கைன்னு வச்சது, அதை கூட வடிகட்டி செய்கிற விஷயங்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் நிறைய நல்ல உள்ளங்களும் இருக்காங்க. அதனால் அம்மா அவங்கவுங்களை எண்ணம் அவங்கவுங்களை சார்ந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் காணிக்க ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதில் அவங்களோட எண்ணங்கள் தான் பெரிய விஷயம். அதை கூட அவங்களுக்கு அந்த நல்ல காரியத்துக்கு நம்மளோட பங்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்காதவங்களுக்கு நல்ல காரியங்களை எப்படி எவ்வளோ வேகமாக கைகூடும், ஒரு தான தர்மங்களுக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு மனசு வரும். அப்போ ஐயோ அம்மா அப்படிமா இப்படிமான்னு வார்த்தைகளை கொட்டினா மட்டும் சரியாயிடாது இல்லையா? நம்மளும் நல்லதை பண்ணினா தான் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. அதுதான் உண்மையான செயல்பாடும். நம்ம பிறருக்கு கொடுத்து பழகினா தான் இறைவன் நம்மளுக்கான நல்ல மனசை பார்த்து செயல்படுத்துவார். அதனால் அதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் அதில் எண்ணங்களை நல்லா நம்ம சீரமைச்சுக்கிட்டோம். எல்லா இடத்துலையுமே, இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நம்ம சீரமைச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இறைவன் இருப்பார். மற்றபடியாக தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட பதிவுகளை கண்டிப்பாக கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சமயத்துக்கான ஒரு சூழ்நிலைக்காக மட்டும் ஒரு விஷயங்களை நம்ம வச்சுக்கிறக்கூடாது. அம்மா எந்த வீடியோலாம் போடுறாங்களோ அந்த வீடியோவுக்கு பிள்ளைகள் யாரெல்லாம் பார்த்துருக்கா, அது அவங்களோட மனநிலை என்ன, அவங்களோட எண்ணங்களோட வெளிப்பாடு என்ன, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை சொல்கிற போது இன்னும் அவங்களை ஊக்கப்படுத்துகிற விஷயமா இருக்கும். அப்போ நம்ம அம்மாவை ஏதோ ஒரு ரூபத்தில் சந்தோஷப்படுத்தின விஷயமா இருக்கும் இல்லையா? இந்த ஊமைகள் படம் பார்த்தது மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிற போது அது சரியான நடைமுறைக்காக இருக்காது. அதனால் என்ன வீடியோ போட்டாலும் அதை நான் கண்டேன் அம்மா, நான் இந்த ஊரம்மா அப்படின்னு நம்ம ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு தொடர்பில் இருக்கிற போது நம்மளுக்கு ஒரு பலம் இருக்கும். அதனால் ஒரு சுயநலமான விஷயங்களாக பயன்படுத்தாமல் எப்பயுமே அது நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் நான் அம்மா தான் எனக்கு உயிருன்றோம் இல்லையா? அந்த உயிரை இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்கு நம்ம பார்த்துக்கறணும். மற்றபடி எல்லாருக்கும் நன்றி. பஞ்சமிக்கு வேண்டுதல் கடிதம் எழுதுறது திங்கள் செவ்வாய் எழுதுங்க. புதன்கிழமை எழுத வேண்டாம். புதன்கிழமை அம்மா வேண்டுதல் கடிதம் எழுதுவாங்க. அதனால் நீங்கள் எழுத வேண்டியது திங்கள் செவ்வாய் 2 நாளைக்கு வேண்டுதல் கடிதம் நம்ம நாகபுரத்தில் நாகலட்சுமி அம்மா வராய்க்கு உங்களோட கோரிக்கை என்னமோ அதை எழுதுங்க. கண்டிப்பாக அம்மா தீர்த்து கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையோடு எழுதுங்க. அம்மா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க வேண்டுதல் கடிதம் எப்படி எழுதணும் அப்படின்னு. அதை நானும் ஒரு தடவை சொல்லிடுறேன். உங்கள் பெயர், ஊர் சுருக்கமாக எழுதுங்க. வாய்ஸ் நிறையா போடாதீங்க. பெயர், முதல்ல பெயர், ஊர், உங்களோட கோரிக்கை என்ன அப்படின்றத சுருக்கமாக எழுதுங்க. எழுதிட்டு அதுக்குண்டான காணிக்கையை அனுப்பி விடுங்க. அது உங்கள் மனம் பிரியத்தில் செய்யுங்க. அது ஒரு கட்டாயத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டாம். இது ஒரு தர்மத்துக்கு ஆகும், ஒரு பூஜைக்கு ஆகும் அப்படின்னு பிரியத்தில் செய்யுங்க. காணிக்கை கேட்டிருக்காங்களே, காணிக்கை சொல்லியிருக்காங்களேன்னு யாருமே அனுப்ப வேணாம். அப்படி இல்லைன்னு உங்களுக்கு அனுப்ப வாய்ப்பு இல்லைன்னா அனுப்ப வேணாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. அதை ஒரு எண்ணி பார்த்து அனுப்புகிறது தான் ஒரு மன சங்கடமாக இருக்கும். மற்றபடியாக அம்மாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓம் சக்தி நாகசக்தி. நன்றி, வணக்கம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.